ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மோரிஸ் வ்ளாக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சி வந்திருக்கோம். பைக்கில் வந்துட்டு அப்படியே நம்ம வந்து வசந்தம் சாப்பிட போயிட்டோம். அங்கே வந்து ஃபுட்டு நல்லாவே இருந்துச்சு, ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதனா ஒரு கோட்டை போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. ஸோ கீழே அந்த கோவில் இருக்கனால அதை வந்து போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த கோட்டை போகிறோம் அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ வாங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேய் ஹாய் கைஸ். கியூட்டாக இருக்கு கைஸ். அங்கே அப்பா அம்மா இருக்காங்களா? அங்கே தான் போனோம். கோயில் இருக்குது, பட் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பூட்டி இருந்துச்சு. ஸோ உள்ளே அக்சஸ் பண்ண முடியல. பட் அந்த மூலவர் சிலையே உள்ளே பூட்டி இருந்துச்சு, அதுக்கு வெளியிலையும் பூட்டி இருந்துச்சு. ஸோ நந்தி சிலை கிட்ட பண்ணிட்டு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாறாங்கள் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே சூப்பராக இருந்துச்சு கைஸ் அந்த இடமே. அண்ட் வந்து அதுக்கு நடுவில் ஒரு வழி போகுது. அக்கா தான் பார்த்து சொன்னாங்க பாரு ஒரு வழி போகுது அப்படின்ட்டு. பட் அதில் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியல, லாக் போட்டிருக்கனால. பட் சூப்பராகவே இருந்துச்சு. பூசாரி யாருமே இல்லை கைஸ். நான் இங்கே நிற்கிறேன். அங்கே பாருங்கள், மாமா எங்கே வரைக்கும் போயிருக்காரு. அங்கே நம்ம ராஜா கோட்டைக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோவில் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்தோம், எல்லாம் பூட்டி இருக்குது. பட் ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு காமாக ரொம்ப கம்போஸ்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி மரம்லாம் இருந்து அங்கே தெரியுது பாருங்க, அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது ஏரியா. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு சில் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் டைரெக்டாக வந்து கோட்டைக்கு போயிடலாம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 2010 பழங்கால நினைவு சின்னங்கள் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா 2 கோட்டை சொல்லியிருந்தாங்க, ராஜா கோட்டை, ராணி கோட்டைன்ட்டு. ஸோ இப்போ பேரண்ட்ஸ்லாம் வராங்கல்ல, அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து கீழே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஜா கோட்டைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே கீழே என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். கைஸ் வந்தீங்கன்னா உள்ளே அப்படியே நாங்கள் டேரெக்டாக உள்ளே போயிட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு 25 நினைக்கிறேன். ஸோ அது வாங்கிட்டு போயிடுங்க, இல்லைனா என்ன மாதிரி திருப்பி போயிட்டு உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் கேட் பார்த்தோம், அது பெரிய மரத்தில் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே போகும்போது இந்த யாழி சிலைலாம் இருக்கும்ல, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர், அது மாதிரி நிறைய சிலைகள் வச்சுருந்தாங்க. அந்த காலத்து உரல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கூட இருந்துச்சு. அப்படியே உள்ளே நடந்து போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டிடம்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துருந்தாங்க மேலே ஏறிட்டு. அப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆலமரம் சூப்பராக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. பார்த்தா சீரியல் ஆக்டர் யாரும் வந்திருந்தாங்க. ஸோ அது கூட ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. யானைக்குளம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கும்ல குளம், அது மாதிரி பெருசாகவே இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கு தண்ணி வழி, அதுக்கப்புறம் மக்கள் இறங்கிறதுக்கு ஸ்டெப்ஸ்லாம் தனியாகவே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி கூடம். நிறைய க்ளோஸில் இருந்துச்சு, இது ஓப்பனில் இருக்குது. சும்மா உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போதும்பா, இடு பிடிச்சிக்கு போகுதுப்பா. அங்கே எல்லாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே பாருங்கள், இந்த கோட்டை அங்கே ஏறிட்டுருக்காங்க பாருங்கள். கைஸ் நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் யாருன்னா வந்து செஞ்சி கோட்டை இது வரைக்கும் வந்திருக்கீங்களா? இந்த ராஜா கோட்டையில் ராணி கோட்டையில் மேலே இருக்கீங்களான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உள்ளே பார்க்க தான் சின்னசாக இருக்கும், பட் வந்து ரொம்ப பெரிய இடம். நாங்கள் அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா களஞ்சியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த நெல் மூட்டையோ இல்லை வந்து அப்படியே கொட்டி வைக்கிறது, அந்த நெல்லெல்லாம் அப்படியே கொட்டி வைக்கிற இடமா இருந்திருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே ஏதோ அடைஞ்ச இடம் மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அந்த அந்த டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்துச்சு உள்ளே போனோன்னே. ஸோ ஒரு சைடோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பழைய கோவில் இருக்குது, அது ரொம்ப இடிஞ்சு போனதுனால நாங்கள் அங்கே போகல. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா யானையெல்லாம் வந்து கட்டி வைப்பாங்கல்ல, ஸோ அந்த மண்டபம் மாதிரி கிட்ட இருந்துச்சு. அது பேர் வந்து யானை கட்டி மண்டபம் கூட சொல்லியிருந்தாங்க அதில். ஸோ அந்த இடம் இருந்துச்சு. அடுத்தது நம்ம கோட்டைக்கு படி வரும்ல, ஸோ அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இதோ இங்கேருந்து எய்ம் பண்ணி எங்கன்னா சுடுறதுக்கோ இல்லை வேறு எதனா யூஸ் கூட வச்சுருப்பாங்க. இந்த காவல் காக்கிறது நல்லா இருக்குல்ல அந்த ஏரியாலாம். அங்கே ஒரு பேன் வியூ கிடைக்குது கைஸ். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன்ல, இந்த ஏரியா இங்கே தான் மாமா ஏறினார். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளிப்பில் காமிச்சிருப்பேன். இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு அந்த ஆலமரம் காமிச்சாங்க, அதுக்கு பின்னாடியே இருக்குது, ஸ்டார்டிங்லேயே இருக்குது. சைட்லலாம் நிறைய ரூம்ஸ் இருந்துச்சு. அது வந்து சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மீட்டிங்லாம் நடக்கும்ல, ஸோ பெரிய பெரிய அந்த ஐராக்கிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து மீட்டிங் இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ மேலெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு தென் வந்து இந்த ஸ்டெப்ஸ் அந்த ஸ்பைரல் மாதிரி இருந்துச்சுல்ல, ஸோ அதில் வந்து கீழே இறங்கி வந்துட்டோம். அப்புறம் வெளியில் வந்துட்டோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை அப்படியே ஒரு விசிட் அடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா கூட்டம்லாம் இல்ல. இது ரொம்ப பழமையான கோயில் நினைக்கிறேன். ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உள்ள போய் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். கூட்டமே இல்லாம ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டுலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்தோம். அங்க பாத்தீங்கன்னா வந்து செஞ்சியோட ஃபேமஸ் அந்த முட்டை மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். நீங்க வந்து செஞ்சி போயிருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. See you guys. He's a living like a rock star. From the clinic to the streets, he's capturing it all.